Vivaha, the Chennai Silks. மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், தொடர்ச்சியா தாவேக நிலைப்பாடு, தாவேகவை ஆதரிச்சு அதுவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரே பேசுறாரு. திமுக காங்கிரஸ் தரப்புல அதிகாரப்பூர்வ குழு அமைக்கப்பட்டாலும் இதுவரை அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை தொடங்கல. இந்த நிலையில இப்படியான பேச்சுகள், சர்ச்சைகள், திமுக காங்கிரஸ் கூட்டணி எதை நோக்கி செல்கிறது? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஒரு மனத்தாங்கல், ஒரு மனக்குமுறலின் உச்சக்கட்டத்தை நோக்கி காங்கிரஸையும் திமுகவையும் கொண்டு செல்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிபந்தனை என்பது 39 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்கிற அளவுல எங்களுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 39 இடம் பிளஸ் ராஜ்யசபால 2 என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஆனா திமுக தரப்புல தொடர்ந்து ஏற்கனவே நீங்க 25 தொகுதிகள்ல கடந்த முறை போட்டிட்டீங்க. அந்த 25 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல பிடியாக நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா திமுகவுக்கும் அதற்கான சில நியாய தர்மங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட்டணிக்குள்ள புதிதாக தேமுதிக வந்திருக்கிறது. ஏற்கனவே அங்க மக்கள் நீதி மையம் புதிதாக இணைக்கப்பட்டிருந்தது போன பாராளுமன்ற தேர்தலோடு. அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமலே சட்டமன்ற தொகுதிக்கான எண்ணிக்கைக்காக காத்திருக்காங்க. தேமுதிக புதிதாக இணைக்கப்பட்டதை போன்றே ஓபிஎஸ் அவர்களும் அண்மை காலமாக முதல்வர் அவர்களோடு நெருக்கமாக அவருடைய இல்லத்திலே சென்று சந்தித்து வருவது போன்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் முன்வைத்து திமுக நாங்க வலிமையான எண்ணிக்கையில போட்டியிடணும், எப்பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு கூடுதல் இடம் கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் அது பின்னடைவாக மாறி இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் இதுல உறுதியா நிக்கிறாங்க. நீங்க 2006 காலகட்டங்கள்ல இருந்தே நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். 2011 63 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஜெயித்தது 5 இடங்கள் தான். 2016 41 இடங்கள், 8 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா 2021 குறைவான இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. 25 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. நமக்கு நினைவுல இருக்கலாம், அன்னைக்கு KS அழகிரி மாநில தலைவராக இருந்தார். அவர் எங்களுக்கு வரலாற்றிலே இவ்வளவு குறைவான இடங்களான அழுது கொண்டே வெளியே வந்தார். அந்த இது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பின்பு அவர்கள் காங்கிரஸ் உள்வட்ட கூட்டத்தில் பேசுகிற பொழுது கண்கலங்கி பேசினார் அவர் அந்த வகையில. அதே போன்றுதான் கடந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா விசிகாக்கு வெறும் 6 இடங்களோடு ஒதுக்க முடிந்தது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு கூட வெறும் 6 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. பட் இந்த முறை அப்படி இல்லை. விஜய் உங்களுக்கு புதிய வாய்ப்பாக இருக்கிறார். அவரை மற்றவர்கள் வாய்ப்பாக பார்க்கவில்லை இதுவரைக்கும் விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ. பட் காங்கிரஸ் அவரை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது. காங்கிரஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காயம்பட்ட ஒரு புலியை போல. ஏன் எப்படி சொல்றேன்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சியில ஒரு மாநகராட்சி தான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்ப இருந்தே அவர்களுக்கு அந்த முரண் தொடங்குது. நீங்க காங்கிரஸ் கீழே வளரல, அடிமட்டத்துல வளரல, கிரவுண்ட்ல இல்ல. ஏன் இல்லைன்னா உள்ளாட்சி மன்றத்துல எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கல அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இது ஒரு ட்ரையல், கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை முயற்சி. நீங்க இந்த பரிசோதனை முயற்சியாக அவர்கள் அதிக தொகுதிகள் கேட்கிறாங்க. இல்ல எங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கல, தாவேக்க ஒரு வாய்ப்பா இருக்குன்னு கூட அதுல காங்கிரஸுக்கு எந்த இழப்பு இல்லையே. நீங்க காங்கிரஸ் இடம்பெயர்ந்து விட்டால் திமுகவுக்கு தான் இழப்பு. ஏன்னா நீங்க திமுகவோட இன்னைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஓட்டு வங்கி என்பது பாஜக எதிர்ப்பு. நீங்க காங்கிரஸ் இருக்கிற இடம் தான் பாஜக எதிர்ப்புல கூடுதல் வலுவாக இருக்கும். 2014 பாராளுமன்ற தேர்தல் திமுகவும் காங்கிரசும் தனித்தனியே தேர்தலை சந்திச்சாங்க. ரிசல்ட் என்னவாக இருந்தது? திமுகவும் ஜெயிக்க முடியல, காங்கிரசும் ஜெயிக்க முடியல. மோடியா லேடியான்னு அன்னைக்கு கேட்ட சொல்லி ஜெயலலிதா அவர்கள் 37 தொகுதிகள், 2 சீட்ல பாஜகவும் தானே ஜெயிச்சாங்க. திமுகவுக்கு காங்கிரஸ் கட்டாயம் தேவை, சிறுபான்மையினர் ஓட்டுகள். இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல அதைத்தான் ஒரு நெருக்கடியாக பயன்படுத்துறாங்க காங்கிரஸ் கட்சி. பட் திமுக அதுல கிட்டத்தட்ட மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம் செஞ்சிருக்கோம். ஒரு 5000 ரூபாய் இப்ப அண்மையில தான் பெண்களுடைய வங்கி கணக்குல போடப்பட்டு இருக்கு. 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு நிதி போட்டிருக்கோம். இவ்வளவு ஸ்கீமும் நம்ம பண்ணிட்டு அந்த வெற்றியை ஏன் காங்கிரஸுக்கு அபரிமிதமா கொடுக்கணும்? இது நம்ம வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பழைய வரலாறு இருக்கிறது. காங்கிரஸுக்கு கூடுதல் சீட் கொடுக்கும் பொழுதெல்லாம் அது திமுகவுக்கு பின்னடைவை தந்திருக்கிறது. அதை அணுகுகிறார்கள் திமுக. இது உறவு சிக்கல் தொடரும். நீங்க காங்கிரஸ் கேட்கிற எண்ணிக்கை என்பது திமுக கொடுக்கவே முடியாது. நீங்க திமுக தேமுதிக போன்ற புதிய கட்சிகளை இணைப்பதற்கு முன்பு காங்கிரஸை சமரசம் செஞ்சிருக்கணும். நீங்க புதிய கட்சிகளை கூட்டிட்டு அவர்களுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு இவ்வளவுதான் கொடுப்போங்கிறது தான் காங்கிரஸுக்கு வேதனையை தரும் அப்படின்னு பாக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி சுவாமிநாதன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.